Taste the Daily. என்ன சாப்பிடலாம்? எது சாப்பிட்டா நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்கும்னு யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு பாதி நேரம் போயிடுது. இதுல நம்மளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடும் அப்படின்னு யோசிச்சு, அத சமைக்க வேற நம்மளுக்கு தனியா நேரம் ஆகுது. இந்த மாதிரியான இக்கட்டுகள சரி பண்றதுக்காக தான் நம்மளோட உணவ துரிதமா தயார் பண்றதுக்கு நமக்கு கிடைச்ச விஷயம் மைக்ரோவேவ் அவன். கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன், ஓடிஜி, ஏர் ஃப்ரையர் இப்படி விதவிதமா அவென்ஸ் வந்தாலும், அவன்ல சமைக்கிற உணவுனால புற்றுநோய், மற்ற உடல் பாதிப்புகள் வரக்கூடுமோ அப்படின்னு நம்ம இடையே ஒரு பெரிய அச்சம் நிலவிக்கிட்டே தான் இருக்கு. நமக்கு இருக்கிற அச்சம் மாதிரியே உலக நாட்டில் இருக்கிற அச்சத்தையும் போக்குறதுக்காக பெரிய ரிசர்ச் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ரொலாங்டு ரிசர்ச்னு சொல்லுவாங்க. ரொம்ப காலமா போய்கிட்டு இருக்க ரிசர்ச், இந்த மைக்ரோவேவ் கதிர்கள் நம்ம உடலுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா அப்படின்றது தான். இந்த அவன்ல இருந்து வரக்கூடிய நுண் கதிர்கள் நம்மளுக்கு புற்றுநோய் பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையான்னு பல ரிசர்ச் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா எந்த ரிசர்ச்லயுமே இதனால புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னு நிரூபிக்கவும் முடியல. மைக்ரோவேவ் அவனால புற்றுநோய் வரக்கூடும் அப்படின்ற சாத்தியக்கூறுமே எங்கேயுமே தெரிஞ்ச மாதிரி இல்ல. இதனால பயம் இல்லாம தாராளமா மைக்ரோவேவ் யூஸ் பண்ணலான்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அவன் பயன்படுத்தும் போது எந்த விதமான பாத்திரத்தை பயன்படுத்துறோம் அப்படின்றதுல ரொம்பவே கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. அவன்ல பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் என்னதான் சிலிகான் பிளாஸ்டிக் மிக்ஸ், அவன் சேஃப்லாம் விளம்பரப்படுத்தினா கூட அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு பயன்படுத்துங்க. அவன்ல பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உகந்த பாத்திரம் அப்படின்னா கண்ணாடி பாத்திரங்கள் தான். கண்ணாடி பாத்திரங்கள்லயே போரோசிலிகேட்டட் கிளாஸ் அப்படின்னு விற்கும். அதுல மைக்ரோவேவ் அவன் சேஃப்னு இருக்கும். இந்த வகையான பாத்திரங்களை பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கு எந்த விதமான தீங்கும் வராம, அதுவும் நம்ம உணவு நல்ல சுவையா தயாராகவும் உதவியா இருக்கும். ஆக மொத்தத்துல அவன் பாதுகாப்பானது தான். ஆனா அவன்ல என்ன பாத்திரம் வச்சு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் நம்மளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.